ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. சிவன் கோயில் எங்கெங்கே பிரசித்தி பட்டதுன்னு பார்க்கலான்னு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலாங்களா? தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர், திருவாரூரில் தியாகராஜர், திருநெல்வேலியில் நெல்லையப்பர், திருவரியாற்றில் ஐராப்பர், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார், திருவாடுதுறையில் கோமுக்தீஸ்வரர், திருவெண்காட்டில் சுவேதாரண்யர், எனக்கு ஒரு வார்த்தை வராது, திருவனைக்காவலில் ஜம்புகேஸ்வரர், திருவாக்காரில் முல்லைவனநாதர், திருவலங்காட்டில் வரண்டேஸ்வரர், திருவிசநல்லூரில் யோகநந்தேஸ்வரர், திருப்புக்களூரில் வர்த்தமானீஸ்வரர், திருத்தங்கூரில் வெள்ளிமலைநாதர், திருக்குன்றத்தில் தேவகிரீஸ்வரர், திருநீலகுடியில் நீலகண்டேஸ்வரர், திருச்சியில் தாயுமானவர், திருநல்லூரில் தர்ப்பேஸ்வரர், திருமணச்சேரியில் உத்வாகநாதர், திருவேலங்குடியில் கல்யாண சுந்தரேஸ்வரர். சரிங்களா? இன்னும் பாதி இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இத்தனை சிவன் கோயில்கள் இவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்று அவ்வளோ ஒரு பூஜை நடந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ஊருக்கெல்லாம் போனால் நம்ம ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு சிவனையாக தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்துடணும். சரிங்களா? ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்தில் இருக்கிற அந்த அடக்கம் தான் சிவனோட முழு அடக்கம். சரிங்களா? அதனால் நம்ம எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே எந்தெந்த சிவன் கோயில் பிரசித்தி பெற்றிருக்கா, இப்போ திருவண்ணாமலை இப்படி அந்த மாதிரி எல்லா சிவனையும் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுமடையும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் இன்னும் எத்தனை சிவன் கோயில் இருக்குன்னு போடுறேன். ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.